மகாவள்ளி திட்டத்திற்கு அடுத்தபடியாக இலங்கையின் பாரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இடம்பெறும் உமாத்திய ஜனனி பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று ஈரான் ஜனாதிபதியினால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு தலைவர்களும் பெயர் பலகை திறநீக்கம் செய்து உமாத்திய ஜனனி பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளித்ததுடன் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையினூடாக மின் உற்பத்தி இயந்திரங்களை இயக்கி பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது கட்சியிலிருந்து பொருத்தமான வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவரது மெய் பாதுகாவலரான போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று யாழ் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் யாழ் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார். யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையில் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தரும் சாட்சியம் அளித்தனர். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக கடமையாற்றும் அரசு உத்தியோகஸ்தர்கள் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். சம்பள உயர்வு, மேலதிக நேர கொடுப்பனவு, பதில் கடமை, காகிதாகி செலவுகள் உள்ளடங்களாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வருடங்களாக நீடித்து வரும் இழுபறி நிலையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் அபிவிருத்தி அலுவலர் செயலாளர் யூனியன் செயலாளர் கதைக்கிறேன். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு 24ஆம் தேதி சுகையின விடுமுறை எல்லாரும் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏனெண்டா 7500 ரூபா சம்பள அதிகரிப்பும், ஆறுன்னு சொன்னால் மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற உள்நாட்டு அலுவலகின் அமைச்சின் அபிவிருத்தி அலுவலர்கள் 7500 ரூபா சம்பள உயர்வும் மற்றும் 3000 ரூபா அக்திங்குரிய சலரி அதிகரிப்பும், மற்றது காகிதாதிகளுக்கு 1500 ரூபா கொடுப்பனவு கோரி இந்த சுகையின விடுமுறையை எடுக்கிறோம். நாங்கள் கடமையாற்றி 11 வருட காலமாக பதில் கடமையில் ஈடுபடுறோம். அதுக்கான எவ்வித கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. அந்த கொடுப்பனவை பெற்று தருமாறும், இனிவரும் காலங்களில் பதில் கடமைக்குரிய கொடுப்பனவை பெற்று தருமாறும், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும், மற்ற இந்த 7000 ரூபா கொடுப்பனை பெற்று தருமாறும் கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். என்ற பேர் அலன். நான் அபிவிருத்தி குச்சராக வேலை செய்கிறேன். கடந்த காலங்களாக நாங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்கோம். ஆக்டிங் கொடுப்பனவு கொடுக்கல, அது மாதிரி நிறைய கொடுப்பனவு எங்களுக்கு தர வேண்டி இருக்கு. அவங்க ஒன்றும் தரையில்லை, எங்களை கேர் பண்ணுறாங்க இல்லை. மற்ற சுற்றறிக்கைக்கு அமைவாக எங்களுக்கு 7500 ரூபா கொடுப்பனவும், மற்றது 3000 ரூபா கொடுப்பனவும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தது. அதையும் எங்களுக்கு தர்றாங்க இல்லை. இதனால் அபிவிருத்தி பெருமளவிலான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ உள்ள இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் களப்பணியாளராக வேலை செய்யணும் சரியான கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரமான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு வட்டாரி உத்தியோகத்தரின் ரீதியில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மருதுமடு மாதாவின் திருச்சொருப தரிசனம் கிளிநொச்சியை வந்தடைந்தது. கிளிநொச்சி அக்ராயன் ஆரோக்கிய மாதா ஆலயத்திற்கு வருகை தந்த மாதாவிற்கு அருட்தந்தை அல்பர்ட் சேகர் தலைமையில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விசேட வழிபாடு இடம்பெற்றதுடன் மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலும் திருச்சொருப பயணம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மடுமாதா முடிசூடப்பட்டு 100வது ஆண்டு நிறைவையோடு குறித்த திருச்சொருப தரிசனம் நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றமை விசேட அம்சமாகும். இலங்கை
தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பின் குறித்த வழக்கு மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்தார். இந்த வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வழக்கில் 7 எதிராளிகளை பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 2ஆம் எதிராளிக்காகவும் 4ஆம் எதிராளிக்காகவும் நான் ஆஜராகினேன். 2ஆம் எதிராளி தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அடுத்ததாக செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் அவருக்காக நான் ஆஜராகியிருந்தேன். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு 29ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட பொழுது அன்றைய தினமே நாங்கள் எங்களுடைய ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது ஒரு பொதுநல வழக்கு, ஆகவே இந்த வழக்கை இழுத்து கொண்டு செல்ல முடியாது, ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் காரணத்தினால் இது வழக்காளியை கோரிய சில நிவாரணங்களை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதன் பிறகு 6ஆம் எதிராளியாக திரு சுமந்திரன் அவர்கள் கடந்த தவணையில் ஏப்ரல் 5ஆம் தேதி அது ஆட்சேபனை என்ற மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்த அடுத்து நாங்களும் ஆட்சேபனை மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆனால் அன்று இந்த வழக்கை இன்று ஆட்சேபனை மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம். அந்த ஆட்சேபனை மனுவில் நாங்கள் முக்கியமாக கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், நாங்கள் எந்த நிலைப்பாட்டை எடுத்தோமோ 29ஆம் தேதி எடுத்த நிலைப்பாட்டை, அதாவது நிவாரணத்தை வழங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறவில்லை. ஆகிய ஒரே ஒரு விடயம் தான் அங்கே காணப்பட்டது என்னவென்றால், நாங்கள் முற்றாக யாப்பை மீறியதாக எங்கும் கூறவில்லை. யாப்பில் சில விதிகள் சில மாறுபாடுகளாக சில விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிலரை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டை தான் எடுத்தோம். ஆகவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே, இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கூறினார். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன். இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்கள் எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். வழக்கை நீடித்து கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் வாதாடுவதாக இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம். ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் எங்களுடைய நோக்கம், வழக்கை வெற்றி பெறும்போது காலங்கள் கடந்துவிடும். அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும். ஏனென்றால் கட்சி அங்கே நிலையான ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு 2-3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன. எல்லாரும் இறுதியாக நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில், எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அந்த 7 எதிராளிகளில் 6 எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எதிராளி, 6வது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார். அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி இன்று அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளியும் 6ஆம் எதிராளியும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து, விசாரணைக்கு அல்ல, இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார், வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த தங்களோட நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார். அந்த திகதிக்காகவே இந்த வழக்கு 31ஆம் தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவறிடப்பட்டுள்ளது. இரு அரசாங்கமும் இரு ஜனாதிபதிகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை மறைத்தனர். உண்மையை வெளிப்படுத்தும் வரை நாம் ஓயமாட்டோம். முன்னைய விவாதங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை பொருட்படுத்தாது அவ்வாறான ஒரு தாக்குதல் நடக்காதது போல் கருதி பொறுப்புள்ள அரசாங்க தரப்புகள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அவமானப்படுத்தப்படும் வகையில் நடந்து கொண்டனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலை 250 முதல் 300 ரூபாய் வரை குறைக்கப்படும் என தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது.
சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட 700 கோடி மதிப்பிலான 112 வாகனங்கள் மோசடி மற்றும் உள் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபெட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இக்கலந்துரையாடலின் பின்னர் இந்நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் எழும் தூசுகளினால் கிரீஸ் நாட்டின் தலைநகரான ஏதென்ஸ் நகரில் புழுதி புயல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீஸ் அதிகாரிகள் சூரிய ஒளி மற்றும் பார்வை தெரிவு நிலை பாதிக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். தூசுகளின் செறிவு காரணமாக மாசுபாடு அதிகரிப்பதுடன் சுகாதார பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் இணைந்திருங்கள்.